ஒரு நிமிஷம் இருங்க, ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிறேன். இமெயில் ஆட்டோமேஷன், ஹவ் டு அப்ரோச் கிளைண்ட்டு, ப்ராடக்ட். என் ஸ்கிரிப்ட் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக பேச ஆரம்பிச்சிருவோம். இந்த வீடியோக்கு ஸ்கிரிப்ட் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா, நம்மளுக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, ஆட்டோ ஃப்ளைட் மோடில் இருப்போம். காலையில் எழுவோம், ரேண்டமாக மைண்டில் என்ன தோணுதோ அதை செய்வோம். ஒரு ஒர்க்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன ஒர்க் மைண்டில் வருதோ அதை செய்வோம். அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஜம்பிங் பிட்வீன் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டாஸ்க்கு, ஐடியாஸ், பிளான், ஒர்க் அப்படின்னு போயிட்டுருப்போம். டேவை ஸ்கெட்யூலே பண்ணிட்டு இருக்க மாட்டோம். இப்படி ஒரு பக்கம் இருக்கா? இது மோஸ்ட் ஆஃப் பீப்புள் இன்க்ளூடிங் மை செல்ஃப் எல்லாம் இருப்போம்னு எனக்கு தெரியும். இதிலிருந்து ஒரு நாளைக்கு 16 hours per ஒர்க் பண்ணுவாங்க. எலான் மஸ்கில் 100 hour per வீக்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அவரெல்லாம் நம்மளால் பீட் பண்ண முடியாது. ஆக்சுவலாக நம்ம செஞ்சு முடிக்கிற ஒர்க்கை அவ்வளோ நேரம் செய்யணுமா? ஒரு வாரத்துக்கு 100 மணி நேரம் ஒர்க் பண்ணணுமா? ஒரு நாளுக்கு 16 மணி நேரம் ஒர்க் பண்ணணுமான்னு கேட்டால் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் நீங்களே பில்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, லைக் நீங்களே ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். அதே சுச்சுவேஷன் தான் இருக்கேன். ஃபுல்லாக ஒர்க் பண்ணி இந்த ஐஸ் கீழே இந்த பிளாக் கலர் வருமே, அந்த மாதிரி வந்துருச்சு. எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாளில் லெஸ் டைம் மட்டும் ஒர்க் பண்ணி மினிமம் எஃபர்ட் மேக்ஸிமம் ரிட்டர்ன் அப்படின்வாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியுமான்னு கேட்டால் வி கேன் ட்ரை. அந்த மாதிரி நான் ட்ரை பண்ண ஒரு விஷயந்தான் இந்த 4 hour பவர் அவர். ஒரு நாளில் ஒரு 4 மணி நேரம் அந்த டீப் ஒர்க், ஹையஸ்ட்டாக பொட்டென்ஷியலோட எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஒரு ஒர்க் செய்வாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒர்க்கை நான் இப்போது ரீசெண்டாக ஒரு 1 month பண்ணிகிட்ருக்கேன். டைம் சேவர், லைஃப் சேவர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயந்தான் அது. ஸ்கிரிப்ட் இன்னும் கிடைக்கல. நிறைய சேனலில் போட்டு வச்சுருக்கேன், நிறைய குரூப்பில். ஸ்கிரிப்ட் இன்னும் கிடைக்கல. நீ கிளம்பு. ஓகே, ஸ்கிரிப்ட் கிடைக்கலாம், என்ன பிரச்சனை? அந்த ஸ்கிரிப்ட் நான் தான் எடுத்தேன். லெட்ஸ் டாக் டைரக்ட்லி. ஓகே, இந்த 4 hour பவர் அவர் செக்ஷன் எந்த கான்செப்டில் எடுத்துகிட்டு வந்தோன்னா, நம்ம ஒரு ஒர்க் செய்கிறோம், எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஃபுல் ஃபோக்கஸ்டாக அந்த ஒரு விஷயத்தை கரெக்டாக செய்கிறோமா, அதுலேருந்து ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்குதா? நம்ம நிறைய விஷயம் செஞ்சிட்ருப்போம் எக்கச்சக்கமாக. பட் அந்த விஷயம் செஞ்சால் அது ஹையஸ்ட் ரிட்டர்ன் வரணும். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ன்ற மாதிரி, இந்த ஹையஸ்ட் ரிட்டர்ன் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ரிசல்ட் வரணும் ஒரு ஒர்க் செஞ்சால். சும்மா உட்காந்து ஃபுல் டே ஒரே ஒர்க்கு தோண்டிட்டு இருக்கக்கூடாது. ஐ வாண்ட் டு டூ எ ஒர்க் தட் ஷுட் கிவ் ஹையஸ்ட் ரிட்டர்ன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் எடுத்துகிட்டு வந்தது தான் இந்த 4 hour பவர் அவர் செஷன். இது நான் கொஞ்சம் ஒரு சில பீப்புளை இன்ஸ்பயர் ஆகி செஞ்சது. லாஸ்ட்டு ஒரு 1 year செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஒரு 9 to 5 ஜாபில் இருக்கும்போது என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல இந்த மாதிரி ஒரு செஷனை. ஏன்னா எழுதுறதே ஒரு 5:30 எழுறோன்னா எனக்கு டைம் இருக்கிறது ஒரு 9 o'clock வருது. அதுக்குள்ளே நான் குளிச்சுட்டு சாப்பிட்டு அங்கே போயிட்டு இது பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் யூடியூப் வீடியோ, அந்த ஒர்க் இந்த ஒர்க் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது சுத்தமாக டைம் இருக்குது. பட் இப்போ என்னோடய டைம் என்னோடய கண்ட்ரோலில் இருக்குது. 24 hours ஐம் ஃப்ரீ, ஐ கேன் டூ வாட் எவர் ஐ வாண்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ என்னால் அந்த 4 hour பவர் அவர் செஷனை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுன்ற ஒரு சுச்சுவேஷன். ஐ ஆம் டூயிங் தட் எக்ஸாக்ட்லி. ஓகே, கான்செப்ட் என்னென்னா, இந்த செஷன் எனக்கு ரொம்பவே ஹையஸ்ட் ரிட்டர்னாக இருக்கணும். நான் செய்கிற ஒர்க் லெஸ் எஃபர்ட் ஹையஸ்ட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லலை. ஒரு கான்சென்ட்ரேட்டான டீப் ஒர்க் பண்ணணும். டீப் ஒர்க் புக்கெல்லாம் நான் இன்னும் படிக்கவே இல்லை. அந்தமாதிரி டீப் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை இல்லை. ஐ வாண்ட் டு டூ தட் பிகாஸ் நான் ஃபுல் டேவுமே ஒர்க் பண்ணுவேன். அதுக்காக நான் ஃபுல் டே ஒர்க் பண்ணலன்னு இல்லை, ஃபுல் டே ஒர்க் பண்ணுவேன். ஆனால் திடீர்னு அது செய்வோம். ஒர்க் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா லெஸ் எஃபிஷியன்சி மூட்லேயே ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். ஃபுல் டே ஒர்க் பண்ணிங்கன்னா நம்ம ஒரு மார்னிங் டைம் தான் இந்த பவர் அவர் செஷனை எப்பயுமே பில்ட் பண்ணுவேன். மார்னிங் டைமில் எழுந்த உடனே ஒரு ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஒரு ஒர்க் செஞ்சிங்கன்னா அது ரொம்பவே ஃபோக்கஸ்டாக கிளாரிட்டியோட ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக பண்ண முடியும் அப்படின்றதுக்கு இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ ஓகே, நம்ம ரொம்ப பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக அந்த 4 hour பவர் அவர் செஷனில் நான் என்ன பண்ணுவேன், எப்படி பண்ணுவேன், என்னென்னலாம் செஞ்சுட்ருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இந்த 4 hour பவர் அவர் செஷன் மார்னிங்கில் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். 5:30 மோஸ்ட்லி எழுந்துருவேன். எழுந்த உடனே என்ன பண்ணுவேன்னா, ஒரு ரன்னிங் போய்ட்டு வந்துடுவேன். எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ்லாம் முடிச்சுட்டு 1/2 hourல அசம்பிள் ஆகிடுவேன். 6 o'clock என்னோடய ரூமில் என்னோடய லேப்டாப் அங்கே இருக்குது. அதை எடுத்து என் கையில் வச்சுப்பேன், என் டேபிளில் சரி வச்சுட்டு என்னோடய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஆக்சுவலி இந்த மார்னிங் 4 hour பவர் அவர் செஷன் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எல்லாருமே இந்த மாதிரி ஒரு செஷன் எடுத்துக்கங்க.
ஹையஸ்ட் ப்ரொடக்டிவ் ப்ரோவாக இருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னென்னா ஆக்சுவலி 5:30 எழுந்திருவேன், ஒரு பவர் ரன் 30 minutes போயிட்டு வந்துடுவேன். அப்போ தான் பாடி மைண்ட் ஒரு கோரிலேஷனாக அது இது இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கிறதுக்காக 6 o'clock என்னோடய ரூமில் அசம்பிள் ஆகிடுவேன். எல்லா டிஸ்ட்ராக்ஷனும் எலிமினேட் பண்ணிவிடுவேன். ஃபோன் அது இது எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிவிடுவேன். ரூமோட டோர் க்ளோஸ் பண்ணி விட்ருவேன். வேணும்னு நினச்சின்னா அதுக்காக எப்பயுமே இல்லை, கொஞ்சம் ஹேர் ஃப்ளோ ஆகணும், சம்மர் இல்லை அப்படின்றது ஏர் ஃப்ளோ ஆகணும்னு சம்டைம்ஸ் விட்ருவேன். மற்ற டைம் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி விட்ருவேன். ஃபோனை டிஎன்டி மோடில் போட்டு சைலண்ட் பண்ணிவிட்டு சமையல் ரூம் அங்கே தான் இருக்குது, அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சுருவேன். ஏன்னா அதில் நோட்டிஃபிகேஷன் வரும், அது ஒரு சவுண்டு வரும், எல்லாம் எலிமினேட். அது மட்டும் இல்லாமல் எல்லா பீப்புளுக்கும் நோ சொல்லிவிடுவேன். மாம், டேட், தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்டு, சிஸ்டர் யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே இன்னும் தான். அந்த டைமில் யார் எந்த ஒர்க்ஸ் சொன்னாலும் செய்ய மாட்டேன், செய்ய இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஐ எம் லைக் டு ஃபோக்கஸ் ஆன் த திங் தட் ஐம் ஒர்க்கிங் அப்படின்ற மாதிரி. இது மார்னிங் 6 AM to 10 AM வரை இருக்கும். நடுவில் 0 டிஸ்ட்ராக்ஷன், எந்த நோட்டிஃபிகேஷன் வராது, யார் எந்த ஒர்க் சொன்னாலும் செய்ய மாட்டேன். இப்படின்ற எல்லா டிஸ்ட்ராக்ஷனும் எலிமினேட் பண்ணிவிட்டு ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுவேன். அந்த செஷனில் வந்து 30 minutesக்கு வந்து ஒரு கேப் எடுத்துப்பேன். ஏன்னா தொட்டிருந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மைண்ட் பிரேக் ஆகிடும். 30 minutes ஒர்க் பண்ணுறோன்னா மினி கேப் 5 minutes 10 minutes சும்மா அப்படி நடந்துட்டு வர்றது, சும்மா அங்கே பாயை போட்டு படுத்துடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் அந்த டைமில் செய்வேன். இதுதான் என்னோடய டீப் பவர் ஹவர் செஷன். இந்த டைமில் வந்து லைக் ஒரு ரீசெண்டாக செஞ்ச ஒர்க், ஒரு இமெயில் ஆட்டோமேஷன் டூலை கற்றுக்கிட்டு அதில் ஒர்க் பண்ணி யூசருக்கு வந்து இமெயில் சென்ட் பண்ணுறது, அந்த ஆட்டோமேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னொரு நாள் வந்து என்னோடய சர்வீஸ் பிஸ்னஸ்க்கு வந்து லீட் ஜென்ரேஷன் பண்ணுறது பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஆட்டோமேஷன் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். உள்ளே எப்படி எடுத்துகிட்டு வருது, ஓகே என்ன பண்ணுறது, ஒரு நாள் அது டிசைன் பண்ணுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விஷயத்தை நான் சூஸ் பண்ணி அதில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுவேன். அந்த டைமுக்குள்ளே மேக்ஸிமம் அந்த ஒர்க்கு முடிச்சிடும் அப்படின்ற மாதிரி தான் அந்த செஷனே இருக்கும். பட் இங்கே ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, என்னோடய யூடியூப் வீடியோஸை நான் மோஸ்ட்லி மார்னிங் ஒரு 8 o'clock 9 o'clock தான் ஷூட் பண்ணுவேன். நான் என்னோடய யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண முறை இருந்து அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங்கே எனக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த செஷன் வந்து வீக்லி 3 days மட்டும்தான் இருக்கும். மற்ற நாள் வந்து நான் வேறு ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன். யூடியூப் வீடியோலாம் ஷூட் பண்ணுறேன்னா அன்றைக்கி வந்து இந்த பவர் ஹவர் செஷனே என்னால் வைக்க முடியாது. ஆக்சுவலாக எனக்கு மார்னிங் தான் இந்த செஷன் தான் ரொம்ப பிடிக்கும். ஆஃப்டர்நூனு, ஈவினிங் அப்படிலாம் சும்மா தான் இருப்பேன், வேறு ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருப்பேன். ஆனால் இந்த மைண்ட் செட் வராது. மார்னிங்காக ஓகே 6 to 10 பவர் ஹவர் செஷன், எல்லா டிஸ்ட்ராக்ஷன் எலிமினேட் பண்ணு, ஃபோன் யூஸ் பண்ணாத சைலண்டில் போடு, உட்காரு, நீயும் லேப்டாப் மட்டும் இரு, நோ காஃபி, நோ ஃபுட், நோ வாட்டர் அப்படின்னு இருக்கும். எல்லாம் செட் ஆகிடும். ஸோ யூடியூப் வீடியோ என்றைக்கு ஷூட் பண்ணுறோம் அன்றைக்கி என்னால் இந்த செஷனை வந்து கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ வீக்லி 2-3 days மட்டும்தான் இந்த செஷன் இருக்கும். அன்றைக்கி ரொம்பவே ஹாப்பியாக எனர்ஜெட்டிக்காக ரொம்ப ப்ரொடக்டிவாக ஒரு சில ஒர்க்கு முடிச்சிருவோம். அப்படியே இருக்கும். எனக்கு தெரியும் நம்ம ஒரு நாள் ஃபுல்லுமே ஒரு ஒர்க்கு செஞ்சுருப்போம். அந்த ஒர்க் செஞ்சதுக்கான ரிட்டர்னை பார்த்திங்கன்னா என்னது இது அப்படின்ற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் டேஸ் எனக்கு அப்படி தான் போய்ட்டுருக்கு. ஓகே அதெல்லாம் இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி 4 hour பவர் ஹவர் செஷன் எடுத்துக்கோங்க. டிஸ்ட்ராக்ஷன் எலிமினேட் பண்ணிட்டு ஃபுல் ஃபோக்கஸ்டாக நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற விஷயத்தில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டோன்ட் கேர் அபவுட் யுவர் சரௌண்டிங்ஸ். ஸோ உங்களோட என்விரான்மெண்ட்டை கூலாக சைலண்ட்டாக வச்சுட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருங்க நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்தில். ஸோ இந்த செஷன் நீங்களும் எடுத்து ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன் ஹையஸ்ட் ரிட்டர்ன் ஆஃப் டைம். பட் இந்த 4 hour செஷனை முடிச்சதுக்கப்புறம் மைண்டில் இருக்கிற எனர்ஜி எல்லாம் ட்ரைன் ஆன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 1 hour 1.5 hour எதுவுமே செய்ய மாட்டேன், சும்மாவே ஜாலியாகவே இருப்பேன். ஏன்னா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு ஈவினிங் வரவே இருக்கும். ஓகே இவ்வளோ ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணிட்டோம், டிஸ்ட்ராக்ஷன் நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆக்சுவலாக அதில் ஒர்க்கும் பண்ணியிருப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால ஓகே ஃபுல் டே உட்காந்து கிரைண்ட் இல்லாமல் நான் ஒரு நாளைக்கு 4 hour தான் ஒர்க் பண்ணுறேன், செம்ம ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணிடுறேன், எல்லா டிஸ்ட்ராக்ஷன் எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் நான் பில்ட் பண்ணுது. அதுக்காக நான் அந்த 4 hour முடிஞ்சதுக்கப்புறமும் ஒர்க் பண்ணுவேன். ஒரு மாடரேட், ரொம்பலாம் திங்க் பண்ண மாட்டேன். ஓகே ஒர்க் செய்யணும், அதுக்கு ரொம்ப யோசிச்சு செய்யணும் அப்படின்ற மாதிரியான டைமாக இருக்குது. ஒரு மீடியம் எனர்ஜி யூஸ் பண்ணி அது ஃபுல் டேவும் ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன். மார்னிங் அந்த 6 to 10 ஹையஸ்ட் பொட்டென்ஷியல் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம் அப்படின்ற மாதிரி தான் நான் டிசைன் பண்ணி வச்சது இது. இன்கேஸ் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட் டு யூ 4 hour பவர் ஹவர் செஷன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே நம்ம வீடியோ இங்கே எண்ட் பண்ணிப்போம், ரொம்ப லாங்காக போகுது. இந்த வீடியோ 10 minutesக்குள்ளே முடிக்கணும்னு நினச்சேன். ஐ ஹோப் முடிஞ்சிருக்கும். ஓகே சீக்கிரம் முடிப்போம். என்னோட நிம்மதியாக உங்களை நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பை.
அண்ட் இன்னொரு விஷயம், நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன்னா எதுவுமே அரேஞ்செல்லாம் பண்ண மாட்டேன். எது எங்கே இருக்கோ அப்படியே எடுத்து ஷூட் பண்ணிகிட்ருப்பேன். இப்படியே இருந்தால் ஓகேவா? எதுவும் அரேஞ்ச் பண்ணாமல் என் இஷ்டத்துக்கு உட்காந்து நான் பேசணும்னு நினைக்கிறத பேசினா ஓகேவா? இல்லை அந்த டேபிள்லாம் எடுத்து போட்டு அழகாக அரேஞ்ச் பண்ணி பேசினா நல்லாயிருக்குமா? என்ன எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரி, ஓகே.